ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலாக பார்க்க இருக்கோங்க. ஸோ விவசாய கடன் பயிர்க்கடன்களுடைய தள்ளுபடிக்குண்டான லிஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் எவ்வளோ விவசாயிகள் தற்சமயம் இருக்காங்க, எந்த அளவுக்கு கடன்கள் வாங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு இவர்களுக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது மக்களே. தள்ளுபடி கிடைக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யணும், தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கிய தகவலாக நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி நீண்ட நாள் எதிர்பார்ப்பு காத்திருந்த மக்கள். உதயநிதி அவர்கள் ஒரு அதிரடியான செய்தியை வெளியிட்டிருக்காருங்க. 2116 விவசாயிகள் பெற்ற 13.55 கோடி ரூபாய்க்கான பயிர்க்கடன், 44 மகளிர் சுய உதவி குழுக்கள் சேர்ந்த பெண்கள் வாங்கிய சுய உதவி குழுக்கள் 3.31 கோடி ரூபாய்க்கான பொது நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டு அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகிருக்குங்க. நகைக்கடன் விவசாய கடன் தள்ளுபடி குறித்து தேர்தல் வாக்குறுதிகள் வர இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் எதிர்க்கட்சியான அதிமுக மாணவர்களின் கல்வி கடன்களை மற்றும் சிறுபான்மையோர் கடன்களை தள்ளுபடி என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு போட்டியாக திமுகவும் பல்வேறு அறிவிப்புகளை அள்ளி வீசியுள்ளது. அந்த வகையில் நகைக்கடன் விவசாய கடன் மாணவர்களின் கல்வி கடன் தொடர்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நிச்சயம் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எனவே எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் கடன் தள்ளுபடி தொடர்பாக முக்கிய முடிவுகள் செயல்படுத்தப்படும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி என பல தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இதனடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவும் கடன்களை தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஸோ திருச்சியில் கடன் தள்ளுபடி, அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 66,180 விவசாயிகளுடைய 516.76 கோடி ரூபாய்க்கான பயிர்க்கடனும், 4,129 மகளிர் சுயஉதவி குழுக்களை கலந்த 41,781 மகளிரின் 79.60 கோடி ரூபாய்க்கான மகளிர் சுயஉதவி கடன்களும், 53,271 பயனாளிகளுக்கான 176 கோடி ரூபாய்க்கான புது நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக காரணங்களால் 31/1/2021 அன்று இருந்த விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்படாததால் விவசாயிகள் புதிதாக பயிர்க்கடன் பெற இயலாமல் தவிர்த்துருக்காங்க. ஸோ புதிய விவசாய கடன் வழங்க ஆலோசனைகளும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி முழுவதும் செய்வதற்கான அரசாணைகளை வழங்கியிருக்காங்க. மேலும் 348 லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்புகளையும் 2 விவசாயிகளுடைய மொத்தம் 1,87,000 ரூபாய்க்கான விவசாய பயிர்க்கடன் காசோலைகளையும் வழங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியை இது இவர்களுக்கு அனைவருக்குமே தற்சமயம் வழங்கிட்டு வராங்க. வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடன் விவசாய கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். அதற்கு மேலே யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தள்ளுபடி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.